மை டியர் கௌதம் மீடியா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான வெல்கம்ப்பா. உங்களுக்கான ஆன்சர் கீ கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கா இல்லையா, அதே போல் பேப்பர் வேல்யூஷன் ரிசல்ட் டேட்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தலாம். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. அதே போல் வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கான ஆன்சர் கீ வித்தின் 10 to 15 மினிட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கீ எல்லாமே A to Z லைனாக போட்டுருவேன். ஃபஸ்ட்டு 1 மார்க்கு அதுபோல் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸாம் நம்ம எப்படிப்பா எழுதுனீங்க? ஸோ அவுட் ஆஃப் 90 மார்க் எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க? ஈஸியாக இருந்துச்சா டஃபாக இருந்துச்சா கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கள். அதே போல் நீங்கள் படித்ததெல்லாம் வந்துச்சா இல்லையா, கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ் வந்துச்சா இல்லையா அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். வந்துச்சுன்னா அதை அந்த என்ன கொஸ்டின் சொல்லி கொஸ்டின் நம்பரோட காமெண்ட் பண்ணுங்கள். நான் அனலைஸ் பண்ணுறேன், நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்தால் நான் உங்களுக்கு கிரேஸ் மார்க் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? கிரேஸ் மார்க் அப்டேட்ஸ்லாம் எப்போ உங்களுக்கு ஆஃபீஸில் ரிலீஸ் ஆகும்னு கேட்டிங்கன்னா பேப்பர் ரிலேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபீஸில் ரிசல்ட் ஆயிடும். ஓகேவா? பேப்பர் ரிலேஷன் இப்போதைக்கு April 8ன்னு சொல்லியிருக்காங்க. April 8 ஸ்டார்ட் பண்ணி April 21 வரையும் சொல்லியிருக்காங்க, 22 வரையும் சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் உங்களுக்கான கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கான அப்டேட்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ ஓகேப்பா, எக்ஸாம் சூப்பராக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அடுத்த அப்டேட்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரேஷன் தான் இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் மேலே வருது. கண்டிப்பாக ஆட்சி மாறதான் எதுவுமே நமக்கு தெரியாது. எலெக்ஷன் டியூட்டி இருக்கனால டீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 81 மையங்கள் இப்போதைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 11 நாட்கள் தான் இருக்குது. 11 நாட்களில் 3 நாட்கள் கண்டிப்பாக லீவு போயிடும். சனி ஞாயிறு இந்த மாதிரி லீவ் நாள் பார்த்தீங்கன்னா 3 நாள் 4 நாள் போயிடும். மீதி இருக்கிறது 8லேருந்து 7 நாள் தான். கண்டிப்பாக இந்த டைமுக்குள்ளே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் திருத்துவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக தான் பேப்பர்ஸை திருத்த போகிறாங்க. கண்டிப்பாக அதை நம்ம எதிர்பார்த்தது தான். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும்ப்பா. ஸோ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக பயப்படாதீங்க. அடுத்தது என்ன குரூப் எடுக்கலான்னு இருக்கீங்க? அவ்வளோ ஸ்கூல் லைஃபே முடிய போகுது. கடைசி எக்ஸாமாக முடிச்சிட்டிங்க. ஸோ ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ரிசல்ட் டேட்டுன்னு ஆஃபீஸ்லாம் சொல்லலை, எப்படி ரிசல்ட் வெளியிட்ட போகிறாங்கன்னு எதுவுமே சொல்லலை. கண்டிப்பாக ரிசல்ட்டை வெளியே விட்டோன்னே உங்களுக்கு ஆஃபீஸில் நானே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். டோன்ட் வரி அபவுட் இட். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஸோ தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பேப்பர் ரிலேஷன் அப்டேட்ஸ் தொடர்ந்து கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கான ஆன்சர் கீ வாட்ஸ்அப் சேனல் அப்லோட் பண்ணியிருப்பேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ சந்திக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே செல்லக்குட்டீஸ், என்ஜாய் பண்ணுங்கள் லீவை. ஸோ எக்ஸாம் எப்படி எழுதுறீங்க சொல்லி சொல்லுங்கள். அதே போல் ஆன்சர்ஸ் தெரிஞ்சால் ஆன்சர் கீ கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.